மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 திருவசனங்கள் 24 தொடக்கம் 30 வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதியுள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டுக்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண்ணொருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீயாவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தை சேர்ந்தவள். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அந்த பெண், ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்போது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரங்களே, இன்றைய முதல் வாசகமும் திருப்பாடலும் என் நற்செய்தியும் குடும்பத்தை குறித்து எங்களுக்கு சில அறிவுரைகளையும் சில எடுத்துக்காட்டுகளையும் எங்களுக்கு தருகின்றன. முதல் வாசகத்திலே எவ்விதமாக ஆண்டவர் தொடக்கத்திலே ஆணை படைத்து அவனுக்கு துணையாக பெண்ணை படைத்து இருவரையும் ஒன்றாக இணைத்தார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்க கேட்டோம். இந்த இரண்டு வாசகங்களையும் இணைப்பது போல இன்றைய பதிலுரை பாடல், ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிறவர்கள் பேறு பெற்றோர், ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், தமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நட்பேறும் நலமும் பெறுவீர். ஆகவே குடும்பத்திலே நட்பேறும் நலமும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, நட்பேறு என்று சொல்லுகின்ற பொழுது அது ஆசீர்வாதங்களை குறிக்கின்றது. ஆங்கிலத்திலே விதமாக சொல்லப்படுகிறது, யூ வில் பி பிளெஸ்ட் அண்ட் ப்ராஸ்பர். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு செழித்திருப்பீர்கள். இதனைத்தான் நாங்கள் தமிழிலே பார்க்கின்றோம், நீர் நட்பேறும் நலமும் பெறுவீர். யார் நல்ல நட்பேறும் ஆசீர்வாதமும் செழிப்பும் பெற்றுக்கொள்வார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறவர்கள். ஒரு குடும்பத்திலே கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கின்ற பொழுது, தொடர்ந்து இந்த திருப்பாடலிலே நாங்கள் வாசிக்கின்றோம், இல்லத்தில் மனைவி அவள் கனிதரும் திராட்சை கொடி போல இருப்பாள், உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல உங்களை சூழ்ந்திருப்பார்கள். ஆகவே இவ்விதமான ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், கணவன் மனைவி பிள்ளைகள் இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆழமான அன்பான உறவாக இருக்கிறது. இந்த உறவுதான் இறைவன் எங்களுக்கு தருகின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு பல வேளைகளிலே நாங்கள் நினைக்கின்றோம், பணம் எங்களுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அது எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம், அல்லது எங்களுக்கு சொத்து இருக்கிறது என்று சொன்னால் அது பெரிய ஆசீர்வாதம், அல்லது எங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல அதிகாரம், நல்ல வேலை இருக்குன்னு சொன்னால் நல்ல ஆசீர்வாதம். ஆனால் அதைவிட பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், கணவனுக்கு ஏற்ற மனைவியும்
மனைவிக்கேற்ற கணவனும் இவர்களுக்கு உகந்த பிள்ளைகளும் இவர்கள் மூவரையும் இறுக இணைத்திருக்கின்ற ஆழமான அன்பும் நட்பும் செழிப்பும் தான் ஒரு குடும்பத்திலே இறைவன் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எவ்விதமாக வருகிறது என்று சொன்னால், கடவுளுக்கு அஞ்சி வாழுகிறவர்களுடைய குடும்பம் இவ்விதமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்றார். ஆகவே இந்த கடவுளுக்கு அஞ்சி வாழுவது என்று சொன்னால் என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு அது ஒரு உணர்வு, ஒரு பயந்து நாங்கள் வாழ்வது என்று சொல்லுவது அது ஒரு உணர்வு கலர்ந்தது. நாங்கள் சில வேளைகளிலே வேகமாக ஓடுகின்ற பொழுது திடீரென்று ஒரு கேமரா வந்துட்டேன்னு சொன்னால் நாங்கள் டக்குன்னு பயப்படுவோம். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு டிக்கெட் வரப்போகிறது என்று சொல்லி அது ஒரு உணர்வு சார்ந்தது. இங்கே கடவுளுடைய அச்சம் என்று சொல்லுகின்ற பொழுது அது உணர்வை தாண்டிய நாங்கள் கடவுளுடைய அச்சம் உடையவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், முதலாவதாக கடவுளை நாங்கள் விசுவசிக்கின்றோம். ஒரே கடவுளை நாங்கள் விசுவசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவை எங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்று வாழுகிறோம். இதுதான் அந்த கடவுளுக்கு அஞ்சி வாழுவது. அவர் மாத்திரமே கடவுள். அவரை நாங்கள் நம்பி விசுவசித்து வாழுகின்ற பொழுது அவருடைய கட்டளைகளின்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறோம். இது நம்பிக்கையினுடைய அடுத்த பரிமாணமாக இருக்கிறது, ஒபீடியன்ஸ். நாங்கள் கடவுளுக்கு பயப்படுகின்றோம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் அவர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளை, கட்டளைகளை நாங்கள் கடைப்பிடிப்பதிலே நாங்கள் கருத்தாக இருக்கின்றோம். அதோடு சேர்ந்து நாங்கள் கடவுளுக்கு அஞ்சி வாழுகிறோம் என்று கூறுகின்ற பொழுது அதிலே ஒரு அன்பும் கலந்திருக்கின்றது. அது எப்படி என்று சொன்னால், கடவுளுடைய அன்பிலே இருந்து நாங்கள் பிரிக்கப்பட்டு விடுவோமோ என்று சொல்லி நாங்கள் அஞ்சுகின்றோம். இன்னைக்கு பல வேளைகளிலே குடும்பத்திலே கணவனும் மனைவியும் ஆழமான அன்போடு வாழுகின்ற பொழுது அந்த அன்புக்கு ஒன்றுமே குறுக்காக வரக்கூடாது என்று அவர்கள் எப்போவும் கவனமாக இருப்பார்கள். எனவே அடுத்த அச்சம் என்னவென்று சொன்னால், கடவுளுடைய அன்பை விட்டு நாங்கள் விலகி போய்விடுவோமோ என்கின்ற அந்த ஒரு அச்சத்தினாலே நாங்கள் அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை விலத்தி அவரோடு இணைந்திருப்பது. இந்த 3 விடயங்களும் தான் இறை அச்சத்துக்குள்ளே வருகின்றது. ஆகவே இந்த 3 விடயங்களும் உள்ள குடும்பங்கள், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்று அவரை விசுவசித்து வாழுகிற குடும்பங்கள், அவருடைய வார்த்தையை வாசித்து அவருடைய கட்டளைகளை அறிந்து அவற்றை கடைப்பிடிப்பதிலே கருத்தாக இருக்கிற குடும்பங்கள், கடவுளுடைய அன்பிலே நிலைத்திருக்கிற குடும்பங்கள், இந்த 3ம் கலந்த இறை அச்சத்திலே வாழுகின்ற குடும்பங்கள் நட்பேறு பெற்ற குடும்பங்களாக, செழிப்புள்ள குடும்பங்களாக, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்ற குடும்பங்களாக அவை அமைகின்றது என்று சொல்லி இன்றைய இந்த திருப்பாடல் எங்களுக்கு தெளிவாக கூறுகின்றது. பிரியமானவர்களே, இன்று நாங்கள் ஒரு குடும்பத்தை அமைக்கின்ற பொழுது, முக்கியமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் திருமணம் முடித்து வைக்கின்ற பொழுதே இந்த இறை அச்சம், இந்த கடவுளுடைய நம்பிக்கை, இறை அன்பு என்பது அது தொடக்கத்தில் இருந்தே எங்களுடைய வாழ்க்கையிலே அது கலந்திருக்க வேண்டும். அது தொடக்கத்தில் இருந்து நாங்கள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வை அவர்கள் ஆரம்பிக்கின்ற பொழுதே ஆண்டவரிலே அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தை அறிந்து அந்த திருமண வாழ்க்கை அவருக்குள்ளே நாங்கள் ஆரம்பிப்பதாக இருக்க வேண்டும். எங்களுடைய முன்னோர்களுடைய வழக்கத்தை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். திருமணத்துக்கு வெளிக்கிடுகின்ற பொழுது முதல் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நான் பார்த்திருக்கின்றேன். வீட்டை போய் மணமகளாக இருக்கலாம், மணமகனாக இருக்கலாம், செபம் சொல்லுவார்கள், சேமாட சொல்லுவார்கள், ஒன்றாக இருந்து மன்றாடுவார்கள். அதுக்கு பிறகுதான் வலிக்கிட்டு பேருந்து தோழன் அங்கே தோழி போய் அப்படியே கூட்டிக் கொண்டு காரில் ஏற்றி கோயிலுக்கு போகிறது. அப்படி இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது?
இன்றைக்கு கல்யாணம் தொடங்குறது ஃபோட்டோ ஷூட்டோட. பெல்ட் அங்கே இருக்குது, மோதிரம் அங்கே இருக்குது. ஆகவே இப்படித்தான் இன்று திருமணம் மாறிக்கொண்டு போகின்றது. கடவுள் நம்பிக்கையற்ற ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நாங்கள் அந்த திருமணத்திலே எல்லா தருணங்களிலும் அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முன்னோர்கள் விரும்பினார்கள். எனவேதான் பிள்ளைகளுக்கு நிச்சயித்த உடனே உடனடியாக குருக்களை நாடுவார்கள், கோவிலுக்கு வருவார்கள். கோவில் கட்டளைகளை கடைபிடிப்பதிலே மிகவும் கருத்தாக இருப்பார்கள். திருச்சபையின் சட்டங்கள் என்ன, கடவுளுடைய சட்டங்கள் என்ன, அவற்றை நிறைவேற்றுவதிலே பெற்றோர்கள் மிக கடுமையாக இருப்பார்கள். பிள்ளைகள் அதிலே எந்த விதமான தவறுகளையும் அவர்கள் செய்யக்கூடாது என்பதிலே முக்கியமாக தந்தை மிகுந்த கவனத்தோடு இருப்பார். இங்கும் அப்படியானவர்கள் இருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இன்று எல்லாத்தையும் முடிச்சு போட்டுத்தான் கோயிலுக்கு வாரது. கடைசியாகத்தான் கோயிலுக்கு வந்து அது நாளும் தீர்மானிச்சாச்சு. ஆகவே இன்று பல வேளைகளிலே நாங்கள் அந்த கடவுளுடைய இறை அச்சத்திலே இருந்து விலகி வாழுகின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய அன்பிலே இருந்து நாங்கள் பிரிந்து இவற்றை நாங்கள் தொடங்குகின்ற பொழுது, அந்த குடும்பத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது என்ன நடக்கின்றது என்று சொன்னால், விசுவாசமற்ற தலைமுறையை நாங்கள் பெற்றெடுக்கின்றோம். இன்றைக்கு எங்களுடைய திருமுழுக்கிலே இந்த பிள்ளைகளை நாங்கள் கொண்டு வருகின்ற பொழுது திருச்சபை மிகுந்த கவனத்தோடு அம்மா அப்பாவிடம் அந்த பிள்ளையை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இன்னும் ஒரு உதவியாக ஞான பெற்றோரை கொடுக்கிறார்கள். காரணம், இந்த விசுவாசத்திலே அந்த தலைமுறையை வளர்த்தெடுக்க வேண்டும். விசுவாசம் என்பது மிகவும் முக்கியம். இறை நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியம். ஏனென்று சொன்னால், இந்த இறை நம்பிக்கை, இறை அச்சம், இறை நம்பிக்கையின் ஊடாகத்தான் இறை அச்சம் வரும். இறை நம்பிக்கை, இறை அச்சம், அன்பு இவையெல்லாம் ஒன்றாக கலந்து வருகின்ற பொழுதுதான் அந்த குடும்பத்தினுடைய பிள்ளையினுடைய வாழ்வு ஆசீர்வாதமானதாக மாறுகிறது. எனவேதான் இன்றைய வார்த்தை சொல்லுகிறது, மனைவி எவ்விதமாக இருப்பாள், அவள் திராட்சை செடி போல இருப்பாள், கனி தருகின்ற திராட்சை செடி போல இருப்பாள். இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே இந்த இரண்டு உதாரணங்களும் மிகவும் முக்கியமானவை. ஒன்று திராட்சை செடி, மற்றது ஒலிவக்கன்று. இந்த திராட்சை செடி என்று சொன்னால், அவர்களுடைய வீடுகளிலே இந்த திராட்சை செடி என்பது நிச்சயமாக ஒரு சாதாரண மரம் போல அது படர்ந்திருக்கு. அதிலிருந்து அவர்கள் கனிகளை பெற்றுக்கொள்வார்கள். அந்த மரத்தை, உங்களுக்கு தெரியும், திராட்சை செடியை நாங்கள் சாதாரணமாக வளர்க்க முடியாது. அதற்கு பந்தலிட்டு அதை மிகுந்த கவனத்தோடு வளர்க்கின்ற பொழுது அது மிக அழகாக செழித்து வளர்ந்து படர்ந்து ஏராளமான கனிகளை கொடுக்கும். அந்த கனிகள் பலவிதமான நோக்கங்களுக்கு பயன்படும். மன மகிழ்ச்சிக்கு அந்த திராட்சை கனி பயன்படும். அது மன மகிழ்ச்சியை கொடுக்கின்றதாக இருந்தது, திராட்சை ரசத்தை கொடுப்பதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அது அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செழிப்பின் அடையாளமாக இருந்தது. இதை நீங்கள் விவிலியத்திலே பல உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த திராட்சை செடி, திராட்சை கனி, அந்த கொடி, இவைகள் எல்லாம் ஒரு செழிப்பின் அடையாளம். ஆண்டவர் இயேசு கூட இந்த திராட்சை செடியையும் கொடியையும் வைத்துத்தான் எங்களுக்கும் தனக்கும் இருக்கின்ற அந்த ஆழமான அன்பு உறவை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். இதை நாங்கள் யோவான் நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் செடிகள். நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் என்னுள்ளே நிலைத்திருங்கள், என்னோடு இணைந்திருங்கள். என்னை விட்டு பிரிந்து உங்களாலே எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த திராட்சை செடியை போன்று மனைவியினுடைய அந்த ஆழமான ஒரு உறவு அந்த குடும்பத்தை எப்பொழுதும் படர்ந்து காக்கின்ற
குடும்பத்துக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கின்ற, குடும்பத்துக்கு நிறைவான சமாதானத்தை கொடுக்கின்ற ஒரு உறவாக இருக்கும். அதை ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல இருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், ஒலிவ கன்றுகளுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், எந்த காலநிலையிலும் அவைகள் வாழும். அது மாத்திரமல்ல, அவைகள் கனி கொடுக்க கொஞ்சம் காலம் எடுத்த உடனே அவைகள் கனி கொடுக்காது. ஆனால் அவைகள் கனி கொடுக்கின்ற பொழுது எவ்விதமாக தமிழ் மக்களுக்கு கற்பகத்தரு, அதாவது பனைமரம் என்பது ஒரு எல்லாம், அந்த பனைமரத்தில் இருக்கின்ற சகலவற்றையுமே நாங்கள் பயன்படுத்தி எதையுமே நாங்கள் கழிச்சு வைக்க முடியாத அளவுக்கு எல்லாவற்றையும் நாங்கள் பயன்படுத்துகிறோமோ, அதை விட இன்னும் அதிகமாக இந்த ஒலிவ மரம் என்பது இஸ்ராயேல் மக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு செழிப்பின் அடையாளமாக இருந்தது. அந்த ஒலிவ மரம் மிகவும் உறுதியான மரமாக இருந்தது. இந்த ஒலிவ மரம் கொடுக்கின்ற அந்த ஒலிவ எண்ணெயானது அவர்களுக்கு ஆரோக்கியமானதாக இருந்தது. எனவேதான் இறை அச்சத்தோடு நீங்கள் வாழுகின்ற பொழுது மனைவி திராட்சை செடி போலவும் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள் போலவும் இருப்பார்கள் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகின்றது. கிறிஸ்துவிலே பிரியமான சகோதரங்களே, நாங்கள் இன்று எங்களை பார்த்து நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்திலே இந்த இறை அச்சத்தோடு நாங்கள் வாழுகின்றோமா? இந்த பிள்ளைகளுக்கு இந்த இறை அச்சத்தை நாங்கள் கொடுக்கின்றோமா? இஸ்ராயேல் மக்களுடைய காலத்திலே வாழ்ந்த புற இனத்தவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த புற இனத்தவர்களை இஸ்ராயேல் மக்கள் நாய்கள் என்று சொன்னார்கள். அதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் ஒரே கடவுளை அவர்கள் வழிபடுவது இல்லை. அவர்களுக்கு பல கடவுள்கள் இருந்தார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள்கள் அவர்களுக்கு இருந்தார்கள். எனவே ஒரே கடவுளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததன் நிமித்தமாக, ஒரே கடவுளை விசுவசிக்காததன் நிமித்தமாக இஸ்ராயேல் மக்கள் அவர்களை நாய்களுக்கு சமனானவர்கள் என்று கருதினார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஒரே கடவுளை விசுவசித்து அவருக்கு அஞ்சி வாழாததன் நிமித்தமாக அவர்களுக்குள்ளே ஏராளமான பாவ பழக்க வழக்கங்கள் இருந்தது. அவர்களுக்கென்று சொல்லி கட்டளைகள் இருக்கவில்லை, அவர்களுக்கென்று சொல்லி நியமங்கள் இருக்கவில்லை. எனவே மனம் போன போக்கிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். யாருக்கும் அவர்கள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. எந்த விதமான கட்டளைகளும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தது நிமித்தமாக அவர்களை தங்களுடைய அந்த குழுமத்திலிருந்து இஸ்ராயேல் மக்கள் பிரித்து வைத்தார்கள். இயேசு இன்று அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு வருகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இந்த கனானிய பெண், பெனிசிய பெண் அந்த இடத்திற்கு வருகின்றாள். அவள் ஒரு புற இனத்து பெண். அவள் வந்து என்ன சொல்லுகின்றாள் என்று சொன்னால், என்னுடைய மகளுக்கு பேய் பிடித்திருக்கின்றது. இங்கே தெளிவாக எங்களுக்கு காட்டப்படுகின்றது. இறை அச்சமில்லாத குடும்பங்கள், ஒரே கடவுள் மீது விசுவாசம் இல்லாத குடும்பங்களுக்குள்ளே இந்த இருளின் ஆட்சியும் பேய்களின் ஆட்சியும் நிறைந்திருக்கும் என்பதை அது எங்களுக்கு காட்டுகின்றது. எப்பொழுது நாங்கள் இறை அச்சத்தோடு ஆண்டவரை நாங்கள் சேவித்து வாழவில்லை என்று சொன்னால், இந்த இருளின் ஆட்சி, அந்த இருளின் பீடிப்பு அது குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பாடாய்ப்படுத்துகின்றது. இன்றைக்கு பலர் சொல்லக்கூடும், என்னுடைய பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கின்றது. பலர் சொல்லுவார்கள், என்னுடைய பிள்ளைக்கு என்னவோ பிடிச்சிட்டு. ஏனென்று சொன்னால், இன்று பல வேளைகளிலே அவர்களுடைய மாறுபாடான வாழ்க்கைகள், பல வேளைகளிலே அவர்களுடைய கீழ்ப்படியாத வாழ்க்கைகள், இறைவனை தேடாத வாழ்க்கைகள். எனவேதான் இறை அச்சத்தோடு நாங்கள் வாழுகின்ற பொழுது இந்த இருளின் ஆட்சி குடும்பத்தை விட்டு அகலுகின்றது. ஆண்டவர் ஒளியாக வருகின்றார். எப்பொழுது நாங்கள் ஆண்டவரை சேவித்து அவருக்கு அஞ்சி அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதுகாப்பிலே நாங்கள் வாழுகின்ற குடும்பங்கள் ஒளி நிறைந்த குடும்பங்களாக இருக்கின்றது. ஆண்டவர் தெளிவாக எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார், யாக்கோபுக்கு எதிராக குறி சொல்லலும் இல்லை, மந்திரமும் இல்லை.
இன்றைக்கு கிறிஸ்துவாகிய நாங்கள் ஒருவரும் சொல்லக்கூடாது, என்னுடைய குடும்பத்திலே ஏதோ செய்து போட்டாங்க, என்னுடைய குடும்பத்திலே செய்வினை சூனியம் வந்துவிட்டது, யாரோ எனக்கு செய்வினை செய்து விட்டார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதற்குரிய அடிப்படையான காரணம் நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் புதிய ஏற்பாட்டிலே எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அந்த விடுதலையின் வாழ்வு என்னவென்று சொன்னால் எங்களுக்கு எதிராக குறிச்சொல்லும் இல்லை, மந்திரமும் இல்லை. நாங்கள் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கின்றோம். எனவேதான் அந்த பெனிசிய பெண் வந்து ஆண்டவருடைய காலடிகளிலே இருந்து அவள் தன்னுடைய மகளுக்காக பரிந்து பேசுகின்றார், தன்னுடைய மகளுக்காக மன்றாடுகின்றார். இன்றைக்கு பல வேளைகளிலே எங்களுடைய குடும்பத்திலே பலவிதமான கஷ்டங்கள் இருந்தாலும் இன்னும் ஆண்டவரை தேடாத பல மக்கள் இருக்கின்றார்கள். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை தேடி இந்த மாலை வேளையில் இங்கே வந்திருக்கின்றீர்கள், ஆண்டவரை சேவிக்கின்றீர்கள். இன்றைக்கு ஏராளமான குடும்பங்களிலே வருவார்கள், ஆனால் ஆண்டவரை தேடுவதற்கு மனமற்றி இருக்கின்றார்கள். எத்தனையோ பிரச்சனைகள் குடும்பத்திலே சூழ்ந்திருந்தாலும், எத்தனையோ கஷ்டங்கள் சூழ்ந்திருந்தாலும், எத்தனையோ சாபங்கள் சூழ்ந்திருந்தாலும் ஒரு புதிய வாழ்வுக்குள்ளே செல்வதற்கு, ஆண்டவரிடம் திரும்புவதற்கு விருப்பமற்றி இருக்கின்றார்கள், மனமற்றி இருக்கின்றார்கள். ஆனால் இந்த தாய் தன்னை தாழ்த்தி இயேசுவுக்கு முன்னுக்கு வந்து நிற்கின்றார். அவளுக்கு தெரியும் இயேசு ஒரு ஜூத மகன், நிச்சயமாக தன்னை அவர் சாடுவார், தன்னை பார்த்து மிக கேவலமாக கதைப்பார் என்பதை அவள் அறிந்திருந்தும் தன்னுடைய அந்த வெட்கத்தை எல்லாம் மறந்து, தன்னுடைய தகுதியற்ற நிலை எல்லாவற்றையும் மறந்து, சமூக கட்டுப்பாடுகள் எல்லாவற்றையும் மறந்து தன்னுடைய பிள்ளைக்காக இயேசுவின் காலடிகளிலே வந்திருக்கின்றார். எல்லாவற்றையும் இயேசு அறிந்து மிக தெளிவாக சொல்லுகிறார், நான் தொலைந்து போன ஆடுகளை தேடி வந்திருக்கின்றேன், இஸ்ராயேல் மக்களை தேடி வந்திருக்கின்றேன். எனவே பிள்ளைகளுக்கு உரியதை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. மிக தெளிவாக கூறுகின்றார், பிள்ளைகளுக்குரியதை எடுத்து ஆண்டவரிலே விசுவாசம் இல்லாதவர்களுக்கு நான் கொடுக்க முடியாது, ஆண்டவரை நம்பாதவர்களுக்கு நான் கொடுக்க முடியாது, கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்காதவர்களுக்கு நான் கொடுக்க முடியாது, இருளுக்குள்ளே வாழ்கிறவர்களுக்கு நான் கொடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது அவள் சொல்லுவாள், பிள்ளைகள் சாப்பிடுகின்ற பொழுது மேசையிலிருந்து விழுகின்ற சிறு துண்டுகளை அந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே. அந்த நம்பிக்கை இயேசுவினுடைய அந்த மனதை உடைக்கின்றது. எப்பொழுது அவள் விசுவசித்தாளோ, எப்பொழுது அவள் இயேசுவை நம்பினாளோ, அந்த நிமிடத்திலே அவள் நாய் என்கின்ற அந்த ஸ்தானத்தில் இருந்து விடுபட்டு பிள்ளை என்கின்ற நிலைக்கு வருகின்றாள். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் வீட்டை போகலாம், அங்கே உங்களுடைய மகள் பேய் நீங்கி அவள் நலமாக இருக்கின்றாள். ஆண்டவருடைய வல்லமை எல்லாவற்றையும் கடந்து அந்த வீட்டுக்குள்ளே போகின்றது. எப்பொழுது அவளுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை துளிர்க்கின்ற பொழுது, அவள் இயேசுவை நம்புகின்ற பொழுது, அவள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, கிறிஸ்துவிலே பிரியமான சகோதரங்களே, இன்றைக்கும் எங்களுடைய வாழ்வு எப்பொழுது நாங்கள் ஆண்டவர் இயேசுவை நம்பி அவருக்கு அஞ்சி நாங்கள் வாழுகின்ற பொழுது, கடவுளுக்கு அஞ்சி நாங்கள் வாழுகின்ற பொழுது, கடவுள் அச்சம் என்று சொல்லுவது முதலாவதாக கடவுளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவது, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவது, இரண்டாவதாக அவருடைய வார்த்தைகளை வாசித்து அதை கடைப்பிடிப்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்து அவருக்கு முதலிடம் கொடுத்து நாங்கள் வாழுவது, மூன்றாவது அவருடைய அன்பை விட்டு நாங்கள் பிரிந்து போய்விடுவோமோ என்று எல்லாவற்றிலும் அச்சத்தோடு நாங்கள் காரியங்களை செய்வது. இவ்விதமாக நாங்கள் செய்கின்ற பொழுது ஆண்டவரிலே நாங்கள் விசுவாசம் கொள்ளுகிறோம், ஆண்டவருக்கு அஞ்சியவர்களாக நாங்கள் வாழுகிறோம். இதன் நிமித்தமாக ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கின்றார், குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றார், மனைவியை ஆசீர்வதிக்கின்றார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றார்,
வீடுகளிலே இருக்கின்ற இருளை அகற்றுகின்றார். வீட்டுக்குள்ளே சமாதானத்தை கொடுக்கின்றார், சந்தோஷத்தை கொடுக்கின்றார். அந்த ஒளி எல்லாரையும் பிரகாசிக்கின்ற ஒளி. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு அவர் ஒளியாக பூமியிலே உதித்தார். எப்படியான ஒளி என்று சொன்னால், சகலரையும் பிரகாசிக்கின்ற ஒளி. அந்த ஒளி எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கின்ற பொழுதுதான், அந்த ஒளி என்னையும் உங்களையும் நிரப்புகின்ற பொழுதுதான் பிரியமானவர்களே, நாங்களும் பிரகாசிக்க முடியும். இன்றைக்கு ஏராளமான இருளோடு நாங்கள் வாழுகின்றோம், பாவத்தோடு நாங்கள் வாழுகின்றோம், இருளின் ஆட்சிகளோடு நாங்கள் வாழுகின்றோம். ஆகவே எப்பொழுது அந்த ஒளி எங்களுக்குள்ளே பிரகாசிக்கின்றதோ, இயேசு எங்களுக்குள்ளே வாழுகின்றாரோ, அப்பொழுது எங்களுடைய வாழ்வும் ஒளியாக அது மாறுகின்றது, ஒளியாக பிரகாசிக்கின்றது. அந்த ஆழமான நம்பிக்கை, அந்த ஆழமான கொடை எங்களுக்கு கிடைக்க ஆண்டவரை நாங்கள் விசுவசிப்போம். அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் எங்களுடைய மீட்புக்காக உழைத்து வருவோம். ஆமேன்.